பெரிய ட்ரீம் இன்னைக்கு சங்கர் சாரோட படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுன்றது ஒரு எனக்கு அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ட்ரீம். நிறைய என்னோட நடிக்கும்போது மிச்சம்லாம் செஞ்சேன். அந்த படத்தில் அவருக்கு நிறைய ஜிங்கிள்ஸ் போட்டு காமிச்சேன். என்னோட லைஃப் ஜேர்னி பண்ணதெல்லாம் சித்தார்த்துக்கும் சரி, பரத்துக்கும் சரி, நக்குலுக்கும் சரி, எல்லாம் நான் வந்து காரில் போட்டு மியூசிக் போட்டு காமிக்கிறது தான் மேஜர் ஒர்க்காக இருந்தது. ஸோ சங்கர் சார் வந்து எனக்கு அவர்கிட்ட அப்படி பழகணும்னு பயங்கர எனக்கு ஒரு ட்ரீம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது இதுதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டீம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நாங்கள் எப்படி பார்ப்போன்னு. சிவாஜிலாம் நாங்கள் வந்து ரஜினி சார் ஒரு பெரிய என் சின்ன வயசுலேருந்து அவர் மாதிரியே சண்டைலாம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸோடலாம். பயங்கர சீட்லேயே உட்கார மாட்டேன். குச்சி அவர் படம்லாம் பயங்கரமாக அவர் ரீ ரெக்கார்டிங், ராஜா சாரோட ரீ ரெக்கார்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் படம்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு இவ்வளோ ரெஸ்பெக்டடாக எனக்கு வந்து காலில் இருந்து ஒரே பயங்கர ஒரு லோ பிபின்னு சொல்லலாம். பேச முடியல என்னால், எப்படி என்ன பேசுறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் பின்னால் எங்கேயோ உட்காந்துருந்தாங்க, அவங்களாம் முன்னாடி வர வச்சுட்டேன். உங்களை பார்த்தா கொஞ்சம் தைரியம் வரும்னு சொல்லிட்டு. அறிவு கிரேட், ஒரு பயங்கர நேச்சரான ஒரு கேரக்டர் அறிவு. நான் ஒரு 5-6 படம் பண்ணிகிட்ருக்கேன். பட் அறிவு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. எப்படின்னா பாய்ஸில் என்னை துரத்திட்டே இருப்பார் என் பின்னாலே, சாய் ஷார்ட் ரெடி வான்னு. ஸோ நான் எதிர்பார்க்கல அறிவு இவ்வளோ மெச்சூர்டாக என்னை வந்து நம்பி ஒரு படம் கொடுப்பாருன்னு நான் நினச்சவே பார்க்கல. ஸோ ஃபஸ்ட் டே இருந்து அறிவுக்கு வந்து அவர் நான் ஒய்ஃப் மாதிரி தான் இருந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். அறிவுக்கு வந்து ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அப்படி இருந்தால் தான் ஒரு படம் வந்து ஜேர்னி பண்ண முடியும், இந்த மாதிரி படங்கள் பொறுத்த வரைக்கும். ஏன்னா திஸ் இஸ் வந்து அறிவோட ஈரம். இது வந்து டோட்டலி இந்த ஃபிலிம் வந்து அவ்வளோ எனக்கு இன்ஸ்பயர் பண்ணது. ஒரு நாளும் என்ன ஒரு 2 ரீல் தவிர்த்து 6 என்னால் போக முடியல முன்னால். சம்திங் ஐ எம் ஃபீலிங் எனக்கு நெக்ஸ்ட் இன்னும் மெச்சூர் ஜாஸ்தி ஆகுது. நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் மனோஜ் பின்னிட்டார். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் மனோஜ். இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் கிடைக்கும்னு ஒரு மியூசிக் டைரக்டரோட ட்ரீமு. அது வந்து ஃபுல் மேக்ஸிமம் எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போது ஃபுல் பேர்டன் என் மேலே இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது டெய்லியும் 6 ஒர்க் பண்ணும்போது. ஸோ ஐ ரியலி தேங்க் சங்கர் சார், ரஜினி சார் டு கிரேஸ் திஸ் ஆடியோ. இது எவ்வளோ பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஐ தேங்க் மை டீம், ரஞ்சித், சுசித்ரா, ராகுல், நவீன், எல்லாம் மை டீம் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. ஐ ஆம் ரியலி ப்ரவுட். அண்ட் கிஷோர் எடிட்டர், எல்லாருமே ஒரு டீம், ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ எனக்கு சடனாக எனக்கு ஏதோ ப்ரொடியூசர் டைரக்டர் எனக்கு அந்த மாதிரியே இல்லை. ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தேன், ஓடிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ ஏதோ நான் ரொம்ப வளரிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆடியோ. எஸ்பிச்சஸ் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி டீம் மாதிரி. இன்னும் நிறைய படம் பண்ண ஆசை இருக்கு. ஸோ அப்பப்போ நக்குல் மாதிரி கூட பேசுவேன், கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் கூட பழகினால. ஸோ ஐ தேங்க் திஸ் டீம் அண்ட் ஐ தேங்க் மை மாம். என் பின்னால் வந்து ஷி ஹஸ் பீன் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். என்கிட்ட அவ்வளோ காப்பாற்றினாங்க லைஃப்பில், நிறைய குட்ஸ் அண்ட் பேட்ஸ் சொல்லி. ஷி இஸ் ஆல்சோ ஹியர். அண்ட் தேங்க்ஸ் காட்.